பாண்ட் வந்து எஃப்டி மாதிரி ஒரு சேஃபஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். ஒரு ரெகுலராக இன்கம் ஏர்ன் பண்ணலாம், ரொம்பவே சேஃபாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன தப்பு ஆர் கேர்லெஸ்ஸாக இருந்தால் உங்கள் டோட்டல் பிரின்சிபல் அமௌண்ட்டும் பல வருஷத்துக்கு லாக் ஆகவும் சான்ஸ் இருக்குது, பர்மனெண்ட்டாக லாஸ் ஆகவும் சான்ஸ் இருக்குது. ஒரு பாண்டை எப்படி சூஸ் பண்ணுறது, எப்படி ரிஸ்க்கை அவாய்ட் பண்ணுறது, எப்படி ஒரு பேசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுன்னு நான் வீடியோ சொல்கிறேன். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக். இட்ஸ் எ பேபி பாய். என்ன பார்க்க போகிறது பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஃபர்ஸ்ட், பாண்டுனா என்ன? பாண்டுன்றது ஒன்றும் இல்லை, கடன் பத்திரங்கள். இப்போ நம்ம ஒருத்தங்க கடன் கொடுத்தாலோ கடன் வாங்கினாலோ அது ஒரு பத்திரம் போட்டு கொடுப்போம்ல, அதுதான் பாண்ட்ஸ். இதே மாதிரி நம்ம கவர்மெண்ட்ஸுக்கும் முனிசிபாலிட்டிஸ்க்கும் இல்லை கார்ப்பரேட் கம்பெனிஸ்க்கும் கடன் கொடுக்குறோம், அதுக்கான பாண்ட் தராங்க. அவங்க இவ்வளோ கடன் வாங்கியிருக்கேன், நான் இப்போ கொடுத்துருவேன், இவ்வளோ இன்டர்வலில் கொடுப்பேன், இத்தனை இன்ட்ரெஸ்ட் கொடுப்பேன், இந்த டேட்டில் கொடுப்பேன்ட்டு எல்லாமே அந்த பாண்டில் இருக்கும். அதுதான் பாண்ட்ஸ். ஸோ இதனால தான் இதை ஃபிக்ஸ்டு இன்கம்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம எவ்வளோ வாங்க போகிறோம், எவ்வளோ கொடுக்க போகிறோம், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருதுன்னு எல்லாமே பாண்டில் தெளிவாக சொல்லிடுவாங்க. அதுக்கு ஏறவும் ஏறாது, இறங்கவும் இறங்காது. ஸோ இது சேஃப் தானே, இது என்ன பிரச்சனை அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இதில் ஒரு ரிஸ்க் இருக்குது. நம்ம கடன் கொடுத்த கம்பெனி லாஸ் ஆச்சுன்னா மேபி இன்ட்ரெஸ்ட் குறைக்கவோ இல்லை தள்ளி போடவோ சான்ஸ் இருக்குது. வேர்ஸ்ட் கேஸ் நம்ம கடன் திரும்பி ஃபுல்லாக கொடுக்காம போகவும் சான்ஸ் இருக்குது. பொதுவாக கவர்மெண்ட் பாண்ட்ஸ் வந்து ரொம்பவே சேஃபாக இருக்கும். ஏன்னா கவர்மெண்ட் கிட்ட காசு இல்லாமையோ கவர்மெண்ட் புல்லிங்கோ போகாது. இந்த ரிஸ்க்லாம் வந்து கார்ப்பரேட் பாண்ட்ஸ் தான் மோஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ் மக்கள் இந்த கார்ப்பரேட் பாண்ட்கிட்ட தான் மோஸ்ட்டாக போவாங்க, ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்குன்றதுக்காக. எவ்வளோக்கு எவ்வளோ இந்த கம்பெனியில் ரிஸ்க் அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ ரொம்பவே ரேட்டிங் கம்மியாக இருக்கும், இன்ட்ரெஸ்ட் ஹையாக இருக்கும். ஏன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் வச்சு தான் அவங்க மக்களை கிராப் பண்ணுவாங்க. ஒரு பாண்ட் எவ்வளோ சேஃபாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ரேட்டிங்கும் அதிகமாக இருக்கும், இன்ட்ரெஸ்ட்டும் கம்மியாக இருக்கும். இதே ஒரு பாண்டு சேஃப்டி கம்மியாக இருந்துச்சுன்னா அது ரேட்டிங் கம்மியாக இருக்கும், இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குன்றதுக்காக ரொம்ப ரேட்டிங் கம்மியாக இருக்கிற பாண்ட்ஸ் மக்கள் போய் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி அந்த ட்ராப்பில் விழுறதுனால தான் பாண்ட் டிஃபால்ட் ஆகுது, அந்த ரிஸ்கில் மாட்டுறாங்க. இந்த மாதிரி லோ ரேட்டிங் பாண்ட்ஸ் வந்து ஏன் நம்மகிட்ட வந்து காசு வாங்கணும், பேங்க்கிட்ட வாங்க வேண்டியது தானே. பேங்க் வந்து அவங்க கொடுத்த அமௌண்ட்டுக்கான அசட்ஸ் கேட்பாங்க. ஒரு பிஸ்னஸ்லையும் நோண்டி எல்லா இன்ஃபர்மேஷனும் கேட்பாங்க, இது வேணும் அது வேணும்ன்ட்டு. ஆனால் மக்கள் வந்து என்ன கேட்க மாட்டாங்கல்ல, நம்ம பெருசாகவே பார்க்க போகிறதும் இல்லை. ஸோ இதை நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணுறதுனால தான் பாண்ட்ஸ் டிஃபால்ட் ஆகுது. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரி அப்போ நம்ம பாண்ட்ஸ் வாங்கவே கூடாதா, பாண்ட்ஸ்னால் ஃப்ராடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் இல்லை. ஜென்யூனாக நல்ல பாண்ட்ஸ் சூஸ் பண்ணுறதுக்கு நிறைய க்ரைட்டீரியாஸ் இருக்குது. கிறிசில் ரேட்டிங், மெச்சூரிட்டி, ஒய்டிஎம், கூப்பான் கோடு, அவங்களோட சீனியர் செக்யூர்டான்னு பார்க்குறது, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு பாண்ட் நல்ல பாண்டாக கெட்ட பாண்டான்னு சூஸ் பண்ணலாம். நான் உங்களுக்கு ஒரு லைவ் டெமோ காட்டுறேன், எப்படி ஒரு பாண்டை சூஸ் பண்ணணும், என்னென்ன பார்க்கணுன்னு. ஓகே, இப்போ நம்ம பாண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணும்போது என்னென்ன விஷயம்லாம் பார்க்கணும், எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும்னு நம்ம பார்க்கலாம். எக்ஸாம்பிள் இப்போதைக்கு நான் வந்து இந்தியா பாண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். ப்ரௌசரில் போயிட்டு இந்தியா பாண்ட்ஸ் போட்டால் ஃபர்ஸ்ட் லிங்க் ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு நம்ம வந்து பாண்ட் ட்ரேடிங்கில் பார்த்தா எல்லா அமௌண்ட்டும் வந்து லிஸ்ட்டாக இருக்கும். இப்போ நமக்கு தேவையான கேட்டகரி ஃபில்டர் பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு 10க்கு மேலே வேணும், ஏன்னா அப்போ தான் வந்து எஃப்டிஐ ஓவர்டேக் பண்ண முடியும். அண்ட் ஒன் மோர் திங், பாண்ட் டென்யூர் 1 to 3 நான் எப்போதுமே எடுத்துப்பேன். ஏன்னா ஒரு கம்பெனி வந்து 1 to 3 years நம்ம ட்ராக் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் 5 years 10 years போட்டிங்கன்னா அது திடீர்னு லோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம், திடீர்னு நீங்கள் ரேட்டிங் கம்மியாகலாம், என்ன வேணால் நடக்கலாம். ஸோ 1 to 3 இஸ் ப்ரிஃபர்ட் டைமிங். இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்ரி மந்த் இருந்தால் எனக்கு பெட்டராக இருக்கும், ஸோ அதை சூஸ் பண்ணிக்கிறேன். கிறிசில் ரேட்டிங் ஏ, ட்ரிபிள்ஏ, ஏ வரைக்கும் ஃபைன், ஏ மைனஸ் கூட தேவையில்லை எனக்கு கேட்டால். ட்ரிபிள்ஏ, டபுள்ஏ, ஏ இது இருந்தால் பெட்டர். அண்டு இங்கே வந்து மோஸ்ட்டாக செக்யூர்டாக பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த கிரேசி பீஸ் போகிறேன். இந்த பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா அந்த பாண்டோட மினிமம் அமௌண்ட்டே 1 lakh போட்டிருக்காங்க. 10,000 கூட நிறைய பாண்ட்ஸ் இருக்குது, நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு இதுதான் வந்து கூப்பன் ரேட். எவ்ரி மந்த் என்ன நம்ம கொடுக்க போகிறாங்க, என்ன இன்ட்ரெஸ்ட் வர போகுதுன்னு சொல்கிறது தான். கிறிசில் ரேட்டிங்கும் ஏ கொடுத்துருக்காங்க, ஏ இஸ் ஃபைன். அண்ட் எவ்ரி மந்த் கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த பாண்டோட மெச்சூரிட்டி வந்து 1 year 11 months இருக்குது. இதான் வந்து ஈல்ட் டு மெச்சூரிட்டி. இந்த ஈல்ட் டு மெச்சூரிட்டி என்னென்னா, இப்போ நம்ம பாண்ட் வந்து இதோட ப்ரைஸ் 1 lakh, ஆனால் நமக்கு இப்போ ஆஃபரில் இருக்குது 99,590. ஸோ இப்போ நம்ம 1 lakh பே பண்ணி இந்த பாண்டை வாங்க வேணாம்,
99.90 கொடுத்து இந்த பாண்டை வாங்கிடலாம். ஆனால் அந்த பாண்ட் மெச்சூர் ஆகி முடியும் போது நம்ம 1 lakh கொடுத்துருவாங்க. அதாவது நீங்கள் வாங்க போகிற வேல்யூ இது தான், ஆனால் உங்களுக்கு கிடைக்க போகிற வேல்யூ இதுதான் வந்து பாண்ட் ஆஃபரில் வாங்குறதுன்னு சொல்கிறது. இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் YTM சொல்லுவாங்க. அதான் இங்கே போட்டிருக்கு 11.3. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்த அப்புறமா எந்த டேட்டில் எவ்வளோ அமௌண்ட் வரும்ன்ட்டு எல்லாமே அங்கே பக்காவாக காமிச்சிருவாங்க. ஸோ ஃபிக்ஸ்டாக வந்து இங்கே எல்லா அமௌண்ட்டுமே காமிச்சிரும். இந்த டேட்டுக்கு இந்த அமௌண்ட் தான் வரப்போகுதுன்னா அதிகமாகாது கம்மியாகாது. இஃப் பாண்ட் பர்ஃபார்ம்ஸ் குட். இதோட ஸ்ட்ரென்த்து வீக்னஸ் தான் இங்கேயே காமிச்சிருக்கோம். ஸோ நம்ம இதை வச்சு பாண்டை ஸ்டடி பண்ணிக்கலாம். இதோட நெட்வொர்த், ரெவென்யூ, பேட்டு, எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணுறாங்க, எல்லாமே எவ்வளோ கடன் இருக்குது, எல்லாமே நம்ம இங்கே பார்த்துக்கலாம். இது வந்து எவ்ரி இயர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இது ஒரு நல்ல பாண்ட். ஸோ எவ்ரி இயர் இன்க்ரீஸ் தான் ஆகிருக்கு. ஸோ இட்ஸ் சம்வாட் குட் பாண்ட் தான் நான் சொல்லுவேன். அதுவும் இல்லாமல் சப்போஸ் இது வந்து ப்ரீபேமெண்ட் ப்ரியாரிட்டி, சப்போஸ் இந்த பாண்ட் டிஃபால்ட் ஆச்சு இல்லை திவால் ஆச்சுன்னா நம்ம தான் வந்து சீனியர் பாண்ட்ஸ். ஸோ நமக்கு வந்து சீனியருக்கு கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே இப்போ அங்கே ஒரு கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. சீனியருக்கு தான் வந்து காசு ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க. இந்த பாண்டு வந்து ஃபஸ்ட்டு அடகு வச்சுருப்பாங்க சில அசட்ஸை. இதை வச்சு தான் நம்மக்கிட்ட கடன் வாங்குகிறாங்க. அவங்களால கடன் திருப்பி கொடுக்க முடியலன்னா இந்த அசட்ஸை விற்று ஃபஸ்ட்டு சீனியருக்கு தான் கொடுப்பாங்க. நம்ம இந்த பாண்டை வாங்குறதுனால நம்ம ஒரு சீனியர் ஆகிடுவோம். ஸோ நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் 90 to 100% கொடுத்துருவாங்க. சப்போஸ் இந்த பாண்டு வந்து ஏதாச்சும் ஃப்ராடு தனம் பண்ணி கோர்ட் கேஸ் ஆயிருந்துச்சுன்னா அப்போ இந்த அசட்ஸ்லாம் பிளாக் பண்ணிவிடுவாங்க. அப்போ நமக்கு விற்று காசு வராது. அதர் தென் தட் நமக்கு மோஸ்ட்டாக இதோட காசு வந்துடும். அதுக்கு சம்டைம்ஸ் 1 year 3 months கூட ஆகலாம். அந்த காசை வந்து விற்று ஆக்ஷனில் போய்ட்டு அந்த காசு நமக்கு திருப்பி வரும். அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகலாம். ஆனால் மற்றபடி இந்த சீனியருக்கு காசு ஃபஸ்ட்டு வந்துடும். ஸோ இது செக்யூர்டாக இருக்குது, சீனியராக இருக்குது. ஸோ இந்த பாண்ட் நம்பலாம். இன்னுமே இந்த பாண்ட்ஸ் பற்றி நமக்கு என்னென்ன வேணுமோ ஆன்லைனில் ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு இதோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். எத்தனை வருஷம் இந்த பாண்ட் இருக்குது, யாராச்சும் கை மாற்றிருக்காங்களா, இந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் கொடுக்காம ஏமாற்றிருக்காங்களா, ப்ராஃபிட் கம்மியாக கொடுத்துருக்காங்களா, இன்ட்ரெஸ்ட் கம்மியாக கொடுத்துருக்காங்களா நம்ம செக் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த பாண்டை வந்து நம்ம போகலாம். இத்தனை இன்ஸ்பெக்ஷன் பண்ண அப்புறமும் இந்த பாண்டு ஆல்மோஸ்ட் செக்யூராக தான் இருக்கும். நம்ம இதை நம்பி போகலாம். இருந்தாலும் ஹோனோஸ் ஃபியூச்சர் என்னென்னா நடக்கலாம். எதுக்குமே நம்ம ரெடியாக இருக்கணும். அதனால் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் மொத்த காஸ்ட்டையும் வந்து ஒரே பாண்டில் போடக்கூடாது. அந்த பாண்டுமே நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுருக்கணும். நான் டோட்டல் போர்ட்ஃபோலியோலேயே பாண்டு ஒரு % தான் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அந்த பாண்ட்லேயும் மொத்த அமௌண்ட்டும் ஒரே போடக்கூடாது. நிறைய பாண்ட்ஸில் நிறைய குட் ரேட்டிங் உள்ள பாண்ட்ஸில் ஸ்ப்ளிட் பண்ணி போடணும். சரி, இப்போது பாண்டை எப்படி சேஃபாக வாங்குறதுன்னு பார்த்தாச்சு. பாண்டை எப்படி வாங்குறதுன்னு பார்க்கலாம். பாண்ட் வாங்குறதுக்கு நிறைய ஆப்ஸ் இருக்குது. கோல்டன் பை, வின் டு வெல்த், இந்தியா பாண்ட்ஸ், இந்த மாதிரி. இதில் எது நல்ல பாண்ட்ஸ் இருக்கோ, நல்ல ரேட்டிங்கான பாண்ட்ஸ் இருக்கோ, நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கோ, ரொம்ப வருஷமான கிரெடிபிலிட்டி இருக்கோ அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். ரொம்ப வருஷமாகவே பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இந்தியாவில் இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் முன்னெல்லாம் வந்து பாண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணணும்னாலே லேக்ஸ் வேணும், க்ரோர்ஸ் வேணும், அப்படி தான் இருந்துச்சு. இதை யூஸ் பண்ணி தான் பேங்க்ஸ் சின்ன சின்ன அமௌண்ட் நம்மகிட்ட எஃப்டியாக வாங்கிட்டு அதை பாண்ட்ஸை இன்வெஸ்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா லாபம் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ கவர்மெண்ட் அதை ரெகுலேட் பண்ணி நம்ம எதுக்கு பேங்க் இன்டர்மீடியட்டாக இருக்கணும், மக்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே பாண்ட்ஸை போட்டு அவங்க பார்த்துக்கிட்டோம் அப்படின்ட்டு பாண்ட் ரொம்ப கம்மியாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் 1000 rupees கூட பாண்ட்ஸ் நம்ம வாங்கலாம். சரி, இவ்வளோ பேர் சரி நீ பாண்டில் காசு போட்டிருக்கியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோ, நான் பாண்டு இன்வெஸ்ட் பண்ணல. நான் பாண்டில் ஒரு மினிமம் அமௌண்ட் போட்டு அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு டெஸ்ட் பண்ணி தான் பார்த்தேனே தவிர என் போர்ட்ஃபோலியோவில் ஒரு முக்கியமான அமௌண்ட் பாண்டில் இல்லை. இன்னைக்கு கேட்டிங்கன்னா லேட் 20s ஆர் early 30s இருக்கிற பீப்புள் வந்து நான் பாண்ட்ஸை இன்வெஸ்ட் பண்ண சொல்ல மாட்டேன். ஏன்னா பாண்ட்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பேசிவ் இன்கமே தவிர அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. 45+ இருக்கிறவங்க, ஒரு பேசிவ் இன்கம் எதிர்பார்க்குறவங்க ஒரு பார்ட் ஆஃப் தி போர்ட்ஃபோலியோவில் அவங்க பாண்ட்ஸ் வச்சுக்கலாம். மற்றபடி கொஞ்சம் யங் பீப்புளுக்கு ஈக்விட்டிஸ் தான் பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். பாண்ட்ஸ் பற்றி பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடச்சிருக்கும். Hope you all liked it. See you all next one. Thank you.